தயாநிதி மாறன் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது ஏர்செல் நிறுவனத்தின் பங்குகளை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு மிரட்டி விற்கச் செய்ததாக புகார் எழுந்தது. இதற்கு கைமாறாக 742 கோடி ரூபாய் அளவிற்கு மேக்சிஸ் நிறுவனத்திடமிருந்து சன் குழும நிறுவனங்களுக்கு பணம் கைமாறியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கு மாறன் சகோதரர்கள் உள்ளிட்டோர் மீது டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் மாறன் சகோதரர்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்வது தொடர்பான உத்தரவை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தொடர்ந்து ஒத்திவைத்து வருகிறது. இந்த வழக்கு கடந்த 17ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது உத்தரவு முழுமையாக தயாராகவில்லை என்று கூறிய நீதிபதி OP ஷைனி இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தார். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது குற்றச்சாட்டு பதிவு செய்வது தொடர்பான உத்தரவை வரும் பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார்.